ஹாய், இந்த வீடியோவில் நம்ம லைன் கான்ஸ்டன்ட்ஸ் ஃபார் ஜீரோ டிசிபேஷன் லைன் பற்றி பார்க்கலாம். ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனில் ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது சென்டர் டு ரிசீவர். இது வந்து என்ன பண்ணுவோன்னா சம் கண்டிஷன்ஸ் வந்து நம்ம அஸ்யூம் பண்ணுவோம். ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னல் வந்து டிரான்ஸ்மிஷன் லைனில் வந்து ஃப்ளோ ஆகும்போது. ஓகே, ஹியர் லைன் கான்ஸ்டன்ட் ஃபார் ஜீரோ டிசிபேஷன்னா ஜீரோ டிசிபேஷன், இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா டிசிபேஷன் லெஸ் லைன் அப்படின்னா டிசிபேஷன் இல்லைன்னு அர்த்தம். அப்போ டிரான்ஸ்மிஷன் லைனில் பவர் டிசிபேஷன் இல்லாதது தான் நம்ம இங்கே சொல்ல போகிறோம். ஓகேயா? ஸோ லைன் கான்ஸ்டன்ட் ஃபார் ஜீரோ டிசிபேஷன் லைன் மீன்ஸ் டிரான்ஸ்மிஷன் லைன் வித் ஜீரோ பவர் டிசிபேஷன். If the transmission line has no power dissipation, it is called zero dissipation or dissipation less line ன்னு சொல்கிறோம். Okay, for transmission of energy at a high frequency where the power efficiency is high, it is possible to assume negligible losses or zero dissipation. புரியுதுல்ல? Here for zero dissipation நார்மலாக ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னல், இது வந்து ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னலில் தான் இருக்கும். ஸோ ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னலில் நமக்கு ஜீரோ டிசிபேஷன்னா நம்ம ஒரு சம் கண்டிஷன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அஸ்யூம் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்டிஷன் என்ன அப்படின்னா R, அதாவது ரெசிஸ்டன்ஸ் R வந்து கன்சிடர் அஸ் வெரி ஸ்மால் வென் கம்பேர்டு டு ரியாக்டன்ஸ். தேட் மீன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் R வந்து ரியாக்டன்ஸ் கூட, ரியாக்டன்ஸ்னால் ஒமேகா எல், கரெக்டாக? ஒமேகா எல் கூட கம்பேர் பண்ணும்போது ரெசிஸ்டன்ஸ் R வந்து வெரி ஸ்மால். ஓகே, ஸோ செகண்ட் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டக்டன்ஸ் G இஸ் அஸ்யூம்டு டு பி ஜீரோ. G இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இந்த ரெண்டு கண்டிஷனும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்மலாக இதில் ஸ்கின் எஃபெக்ட் எப்போவுமே ஹை ஃப்ரீக்வன்சினாலே ஸ்கின் எஃபெக்ட் வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த டூ அசம்ஷன். ஒன் இஸ் ஒமேகா எல், அதாவது ரியாக்டன்ஸ் வந்து வெரி ஹை கம்பேர்டு டு ரெசிஸ்டன்ஸ். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்டன்ஸ் வந்து ஜீரோ. So we know the line constant for transmission line என்ன? Z and Y. That is Z is equal to R plus J omega L, Y is equal to G plus J omega C. இந்த zero dissipation lineல நம்ம some parameters calculate பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பிடன்ஸ். கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பிடன்ஸ்னால் நம்ம எல்லாருக்குமே தெரியும் Z0 is equal to root Z by Y. Z-ஓட வேல்யூ என்ன? R plus J omega L. Y-ஓட வேல்யூ G plus J omega C. இப்போ வாட் ஆர் த கண்டிஷன் ஜீரோ டிசிபேஷன்? G வந்து நமக்கு ஜீரோ, ஒமேகா எல் வந்து வெரி கிரேட்டர் தேன் R. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே G வந்து ஜீரோ சப்ஸ்டியூட் பண்ணலாம். R வந்து வெரி லெஸ் கம்பேர்டு டு ஒமேகா எல். அப்போ ஆரும் நெக்லெக்ட் ஆகும். G இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, இந்த டேமும் போயிடும். அப்போ ரூட்டுக்குள்ளே என்ன வரும் நமக்கு? J omega L divided by J omega Cன்னு இருக்கும். ஓகேயா? So here Z0 equal to root J omega L divided by J omega C. அப்போ Z0 equal to J omega cancel ஆகும், root L by C. That is Z0. Z0 வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இமேஜினரி டேமே இல்லை, that is frequency டேமே இல்லை. ஓகே, this is பியூர்லி ரெசிஸ்டிவ். அப்போ நம்ம இதை என்னன்னு சொல்லலாம்னா இம்பிடன்ஸ் Z0ன்னு சொல்லாமல் இதை நம்ம R0ன்னு சொல்லலாம். அப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பிடன்ஸ் ஆஃப் டிசிபேஷன் லெஸ் லைன், அதாவது ஜீரோ டிசிபேஷனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பிடன்ஸ் எப்படி இருக்கும்னா பியூர்லி ரெசிஸ்டிவ். ஓகே, இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசிபேஷன் லெஸ் அல்லனா ஜீரோ டிசிபேஷன் லைனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பிடன்ஸ் வந்து பியூர்லி ரெசிஸ்டிவாக இருக்கும். தட் இஸ் Z0 ஈக்குவல் டு ரூட் எல் பை சி. செகண்ட் என்ன கால்குலேட் பண்ண போகிறோன்னா ப்ரொபகேஷன் கான்ஸ்டன்ட் காமா. ஸோ காமா இஸ் ஈக்குவல் டு ரூட் ZY நமக்கு தெரியும். இன்னொன்று காமாவோட ஃபார்முலா என்ன? ஆல்ஃபா ப்ளஸ் ஜே பீட்டா. ஸோ இசட்டோட வேல்யூ எழுதியிருக்கோம் R plus J omega L, ஒய்யோட வேல்யூ G plus J omega C. ஸோ R வந்து கம்பேர்டு டு திஸ் ரியாக்டன்ஸ் R இஸ் வெரி லெஸ். அப்போ இந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணலாம்? நெக்லெக்ட் பண்ணலாம். G இஸ் ஈக்குவல் டு என்ன? ஜீரோ. தீஸ் ஆர் த கண்டிஷன் ஃபார் டிசிபேஷன் லெஸ் லைன், கரெக்டாக? அப்போ காமா ஈக்குவல் டு என்ன வரும்? J omega L இன்டு J omega C. அப்போ J ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் ரூட் எல்சின்னு வரும். அதாவது ரூட்டுக்குள்ளே J ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் எல்சின்னு வரும். அதில் J ஒமேகாவை வெளியில் எடுத்தோன்னா J ஒமேகா ரூட் எல்சின்னு வரும். நமக்கு ஒமேகா எல்சி யார்? பீட்டா. பீட்டாவோட வேல்யூ ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் ஒமேகா இன்ட்டு ரூட் எல்சி இஸ் ஈக்குவல் டு பீட்டா. அப்போ இந்த டேமை நம்ம என்னன்னு கொடுக்கலாம்? பீட்டான்னு கொடுக்கலாம். ஆர் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேம் என்னது? இதுக்கு கூட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் ஜே பீட்டா. ஆல்ஃபா வேல்யூ ஜீரோ, ஜே பீட்டாவோட வேல்யூ ஒமேகா ரூட் எல்சி. ஓகே, அப்போ திஸ் இஸ் த
propagation constant gamma. Attenuation constant இதிலேருந்தே நம்ம எழுதலாம். Attenuation constant is alpha, that is equal to 0. Phase constant பார்த்தீங்கன்னா beta, that is omega root LC radian per meter. Okay, next parameter calculate பண்ணியாச்சு. Next என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா velocity of propagation. Velocity v equal to omega by beta. beta ஓட வேல்யூ calculate பண்ணியாச்சு. omega divided by omega into root LC. omega omega cancel ஆயிடும். அப்போ v is equal to 1 divided by root LC. ஓகே, ஸோ இந்த வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் ஓப்பன் ஒயர் லைனுக்கும் கோஆக்சியல் கேபிளுக்கும் எழுதியிருக்கும். ஸோ ஓப்பன் ஒயர் லைனில் வியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3 × 10⁸ மீட்டர் per செகண்ட் பிகாஸ் த வெலாசிட்டி ஆஃப் ஓப்பன் ஒயர் லைன் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா சேம் அஸ் த வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் ஸ்பேஸ். வெலாசிட்டி ஆஃப் லைட்டோட வேல்யூ என்னது 3 × 10⁸. அப்போ ஓப்பன் ஒயர் லைனுக்கும் வெலாசிட்டி ஆஃப் லைட்டுக்கும் உள்ள வெலாசிட்டி வேல்யூ என்னது சேம், தட் இஸ் 3 × 10⁸. ஞாபகம் வச்சுக்கோங்க. சம் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம இதை வெலாசிட்டி வேல்யூ போடுற மாதிரி இருக்கும். ஃபார் கோஆக்சியல் கேபிள் v is equal to 3 × 10⁸ divided by root epsilon r meter per second. Velocity may be reduced due to the presence of dielectric other than ஏர் பிட்வீன் த கண்டக்டர்ஸ். ஓகேயா, நமக்கு டயலெக்ட்ரிக் ப்ரெசென்ட்டாக இருந்துச்சுன்னா நமக்கு என்னது வெலாசிட்டி வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் பேராமீட்டர். தென் ஃபைனலாக நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோன்னா வேவ் லென்த். ஓகே, வேவ் லென்த் எப்படி டினோட் பண்ணுவோம்? லாம்டா. லாம்டா ஈக்குவல் டு 2π/β. திஸ் இஸ் த ஃபார்முலா. பீட்டாவோட வேல்யூ தெரியும், தட் இஸ் lambda equal to 2π/omega root LC. ஸோ இந்த parameters எல்லாம் நம்ம எதில் calculate பண்ணியிருக்கோன்னா line constant for zero dissipation or line constant of dissipation less line. ஸோ இந்த dissipation less lineனாலே உங்களுக்கு 2 term ஞாபகம் இருக்கணும். ஸோ அந்த assumption என்ன அப்படின்னு ஃபார் ஜீரோ டிசிபேஷனுக்கு தீஸ் ஆர் த கண்டிஷன், தட் இஸ் ஒமேகா எல் வந்து கிரேட்டர் தேன் ஆராக இருக்கணும். அதே மாதிரி கண்டக்டன்ஸ் வந்து ஜீரோவாக இருக்கணும். திஸ் இஸ் த கண்டிஷன் ஃபார் லைன் கான்ஸ்டன்ட் ஃபார் ஜீரோ டிசிபேஷன் லைன். ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.